சீர்காழி அடுத்த செம்பதனி இருப்பு கிராமத்தில் 4 வழிச்சாலை விரிவாக்க பணியின் போது இடிக்கப்பட்ட வீடு ஒன்றின் கழிவுநீர் தொட்டியில் இருந்து எலும்புக்கூட்டை மீட்ட போலீசார் தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். தொட்டியில் விழுந்த கிரிக்கெட் பந்தை எடுக்கச் சென்ற சிறுவர்கள் அளித்த தகவலை தொடர்ந்து எலும்புக்கூடு கண்டறியப்பட்டுள்ளது. கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் நடைபெறும் அகில இந்திய ஹாக்கி போட்டியின் 4ஆம் நாளில் நியூ டெல்லி அணியை வீழ்த்தி கோவில்பட்டி அணி வாகை சூடியது. மற்றொரு ஆட்டத்தில் சென்னை GST அணியை பெல்லாரி அணி வீழ்த்தியது. அடுத்தடுத்து நடைபெற்ற ஆட்டங்களில் சென்னை AGORC அணியை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அணியும், சென்னை ICF அணியை வீழ்த்தி பெங்களூரு கனரா வங்கி அணியும் வெற்றி பெற்றன. சென்னை குரோம்பேட்டை GST சாலையில் எரிவாயு தகனமேடை அருகே குவிந்து கிடந்த குப்பையில் தீப்பற்றியது. தாம்பரம் தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தமிழகத்தில் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சிவகாசியில் நோட்டுகளை தயாரித்து சப்ளை செய்யும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. நடப்பாண்டில் சிவகாசியில் மட்டும் நோட்டு புத்தகங்கள் தயாரிப்பதில் 250 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. நோட்டு புத்தகங்கள் தயாரிக்க தேவையான காகிதங்களின் விலை வெகுவாக குறைந்ததால் 20% வரை நோட்டுகளின் விற்பனை விலை குறைந்துள்ளதாக நோட்டு புத்தக தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் சார்ஜிங் செய்யும் அமைப்பு ஒன்றை ஹூண்டாய் நிறுவனம் சென்னையின் ஸ்பென்சர் பிளாசாவில் அமைத்துள்ளது. இந்தியாவில் அந்நிறுவனம் துவங்கப்பட்டதன் 28வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஃபாஸ்ட் பப்ளிக் சார்ஜிங் யூனிட் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் சார்ஜிங் யூனிட் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 170 சார்ஜிங் பாயிண்டுகளை அனைத்து மின்சார வாகன ஓட்டிகளும் அறியும் வகையில் தனிச்செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஹூண்டாய் தெரிவித்துள்ளது. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவியர் விடுதியின் 3வது மாடியில் சிக்கித் தவித்த நாய் ஒன்றை தீயணைப்புத் துறையினர் மீட்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து இறந்தது. ஜன்னல் வெளிப்புற சன்ஷேடு மீது இருந்த நாயை மீட்க தீயணைப்பு வீரர்கள் கூடை போன்ற வலையை பிடித்தனர். அவர்களை பார்த்து பதறி நாய் கீழே குதித்ததால் பரிதாபமாக இறந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத்தை அடுத்த வாரணவாசியில் தமது பக்கத்து வீட்டில் தங்கியிருந்த இளம் பெண்களை மதுபோதையில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த இளைஞர் பரசுராமன் என்பவரை அக்கம் பக்கத்தினர் சரமாரியாக தாக்கியதில் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பரசுராமனை தாக்கியதாக வாரணவாசியைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். ஈரானுக்கு ஆட்களை கடத்தி உடல் உறுப்புகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கேரளாவில் ஷாபித் நாசர் என்பவர் ஏற்கனவே கைதான நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஷஜித் ஷாம் என்ற அந்நபரை காவலில் எடுத்து நடத்திய விசாரணையில் ஆள்கடத்தலுக்கு தமிழகத்திலும் சில மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் உள்ளதாக வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும், அதன் அடிப்படையில் தமிழகத்தில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த 326 மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் தலா 2000 ரூபாய் ஊக்கத்தொகையையும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், சைதை தொகுதியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்துள்ள அரசு பள்ளி மாணவர்களின் மேற்படிப்பு செலவுகளை கலைஞர் கணினி கல்வியகம் ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மரில் திடீர் என பற்றி எரிந்த தீயால் அந்த வழியாக சென்றவர்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற மின்துறையினர் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுத்து சரி செய்தனர். மின் கசிவால் டிரான்ஸ்பார்மர் ஆயிலில் தீப்பற்றி வெடித்ததாக மின் ஊழியர்கள் கூறினர். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் பீச் வாலிபால் போட்டி நடத்தப்பட்டது. புதுச்சேரி DGP ஸ்ரீனிவாஸ் துவக்கி வைத்த இப்போட்டியில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். Gracias.
ஹொசூர் பகுதியில் சந்தைக்கு தக்காளி வரத்து குறைந்ததால் படிப்படியாக விலை உயர்ந்து 1 கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மழை காரணமாக தக்காளி செடிகளில் நோய் தாக்கி மகசூல் பாதிக்கப்பட்டதால் வரத்து குறைந்ததாக கூறப்படுகிறது. சில வாரங்களுக்கு முன்னர் 1 கிலோ தக்காளி 18 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது சில்லறை விலையில் கிலோ 75 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் கர்நாடகத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் நீரின்றி வறண்டு கிடந்த ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்தும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் மகிழ்ந்தனர். கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டி தர்ம முனீஸ்வரர் கோயில் வருடாந்திர வைகாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு அசைவ விருந்து நடத்தப்பட்டது. கமுதி சுற்றுவட்டார கிராம மக்கள் காணிக்கையாக வழங்கிய 250 கிடாய்களை பலியிட்டு 5000 கிலோ ஆட்டுக்கறி சமைத்து ஊர் மக்களுக்கு அன்னதானம் போடப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாய் கடித்ததால் வேலைக்காக வெளிநாடு செல்லவிருந்த தனது பயணத்தை தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக கேசவன் என்பவர் தெரிவித்துள்ளார். கீழவளவு பகுதியைச் சேர்ந்த கேசவனை அதே பகுதியில் வசிக்கும் கருப்பையா என்பவர் வளர்க்கும் நாய் கடித்ததாக கூறப்படுகிறது. மருத்துவ சிகிச்சைக்கு பிறகே விமான பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் அந்த நாய் 10க்கும் மேற்பட்டவர்களை கடித்து காயம் ஏற்படுத்தி உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சாலை விபத்தில் காலில் காயமடைந்து நடக்க முடியாத நிலையில் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த மூதாட்டியை அவசர சிகிச்சை வார்டுக்கு கொண்டு செல்ல ஸ்ட்ரெச்சர் கொடுக்காமல் செவிலியர்கள் ஊழியர்கள் அலைக்கழித்ததால் அவரது மகளை தூக்கி சுமந்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. திருநெல்வேலி தூத்துக்குடி இடையிலான 4 வழிச்சாலையில் வல்லநாடு தாமிரபரணி பாலத்தில் 10வது முறையாக விழுந்த பள்ளத்தை சீரமைக்கும் பணியில் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பாலம் கட்டப்பட்ட சில ஆண்டுகளிலேயே 9 முறை பள்ளம் விழுந்துள்ளதாகவும் இதனை சீரமைக்க மட்டுமே இதுவரையில் 13 கோடி ரூபாய் வரையில் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் கல்வி நிலையங்களில் சேர்வதற்காக சாதி சான்றிதழ் கோரி விண்ணப்பிப்பவர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக கூறி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆட்கள் பற்றாக்குறை நிலவுவதாக பணியாளர் தெரிவித்த நிலையில் தேவையில்லாமல் மக்களை அலைய விடுவது ஏன் என்று அவர் வினவினார். தெலங்கானா மாநிலம் கட்டபொட்டாராம் தொழிற்பேட்டையில் ஹீத்ரோ நிறுவனத்திற்கு சொந்தமான மருந்து தயாரிப்பு ஆலையில் ரியாக்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்பேட்டை முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் அருகிலுள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அப்பகுதி மக்கள் மூச்சுவிட முடியாமல் அவதிப்பட்டனர். தகவல் அறிந்து 3 வாகனங்களில் விரைந்து சென்று தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கத்தில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் 3 பேர் கீழே விழுந்து காயமடைந்தனர். ஆதித்யா நகர் பார்க் சந்திப்பில் 2 சிறுவர்கள் ஓட்டிச் சென்ற பைக்கும் ஜெயந்தி என்ற பெண் ஒருவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டன. கீழே விழுந்ததில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு ஜெயந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னை டிபி சத்திரத்தைச் சேர்ந்த இஸ்ரவேல் என்ற இளைஞர் காதலியான ஜாஃபர்கான் பேட்டையைச் சேர்ந்த 16 வயது சிறுமியுடன் நடந்து சென்ற போது வழிமறித்து பம்பு சென்ற தகராறில் வீடு புகுந்து இருவரையும் வெட்டிய ரவுடி கும்பல் அந்த காட்சிகளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வைத்தனர்.
இதனை கொண்டு துப்பு துலக்கிய போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட டிபி சத்திரத்தைச் சேர்ந்த ரவுடி அப்பாஸ் மற்றும் கூட்டாளிகள் 3 பேரை கைது செய்தனர். சென்னை அயனாவரம் தனியார் பெண்கள் விடுதியில் லேப்டாப் சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கி பெண் மருத்துவர் ஒருவர் உயிரிழந்தார். நாமக்கல்லைச் சேர்ந்த சரணிதா என்ற அவர் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் 25 நாள் மருத்துவ மேல்படிப்பு பயிற்சி பெற தனியார் விடுதியில் தங்கியிருந்த போது மின் விபத்து நேரிட்டதாகவும் அது பற்றி விசாரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது இலங்கையில் நடைபெற்று வருகிறது. இதில் நடிகர் மோகன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் தாமிரபரணி ஆற்றின் நீர்ச்சூழலில் சிக்கி கப்பல் ஊழியர் உயிரிழந்தார். மலேசியாவில் கப்பல் ஊழியராக பணிபுரிந்த வடசேரி பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் ஜோஸ் சொந்த ஊருக்கு வந்திருந்த நிலையில் குடும்பத்தினருடன் இரணியல் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது உறவினர்களுடன் தாமிரபரணி ஆற்றில் குளித்த போது எதிர்பாராத விதமாக நீர்ச்சூழலில் சிக்கி தண்ணீரில் மூழ்கி பலியானார்.